தங்கமணி ஐயாவை என்னையும் கூப்பிட்டார். நீங்கள் போய் பெருசாக பேட்டியெல்லாம் கொடுத்து கூட்டணியை கடுத்து விடாதீங்கன்னு. நாங்கள் என்னக்கா கெடுக்க போகிறோம், கூட்டணி வந்தால் நல்லதுங்க. நீ எவனையா திட்டிட்டு வந்துடுவீங்க, அவன் கோச்சிக்கிறாங்க. அப்போ தான் பேசிக்கிட்டு வந்துருக்கேன். இதை உங்களால் போய் இப்படி பேசிட்டாரு அப்படிம்பாங்க. அண்ணா கொஞ்சம் பார்த்துக்கணும், அவர் கையெடுத்து கும்பிட்றாரு. இது ஏங்க வம்பு, நாங்கள் நிருபர்களே பார்க்கறது இல்லைன்ட்டோம். இப்போ எங்களை வரும்போது நீட்டுறாங்க மைக்க, வணக்கம் ஐயா வணக்கம் ஐயான்னு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரபரப்பாக சொல்லணும், அவங்களுக்கு செய்தி வரணும். இங்கே சொன்னாங்க எங்களை கட்சி விட்டு நீக்கிடுவார் எடப்பாடியார். ஒரு நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னால் அதுக்கு நிறைய வேதனையில் இருக்கார். எவன் வந்தாலும் சும்மா வரான். 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில் கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, விலையை நம்ம 7 நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது எங்கே போகிறது? அது ஸ்டாலின் அடித்து கொள்ளையடித்து வச்சுருக்கார். அவர் பேசின உடனே பொட்டியை தூக்கி கொடுத்துட்றாரு. அவர் மகராஜே கொடுக்குறது சரியா, பின்ன போய் வாங்கிக்கோங்கன்னு போனால் அங்கே ஜெயிக்க முடியாதுங்க. இப்போ மார்க்கெட் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. தேர்தல் உங்களுக்கு அத்தனை பேருக்கு வலி என்னன்னு தெரியும். ஒவ்வொரு வீடாக போய் மாமா அக்கா தங்கச்சின்னு போய் ஓட்டு கேட்குறோம். அதே மாதிரி எம்பி எம்எல்ஏ கேட்டிங்கன்னா அண்ணா போஸ்ட்டில் அதிமுக வந்துடும். ஒரு ஆள் கேட்குறதே கிடையாது. எவ்வளோ பணம் வந்துச்சு, எவ்வளோ பணம் வந்துச்சு, இன்னும் வராமல் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? ஆனால் இறப்பா வரும் பார்த்துக்கலாம். நீங்கள் மாவட்டத்தில் என்ன கிழிக்கிறீங்க? நீங்கள் அதை வீட்டை விற்று காட்டை விற்று கொடுத்தா என்ன, அப்புறம் வந்தால் வாங்கிக்கோங்க. ஏப்பா வேட்பாளர் இங்கே வெளியிருந்து வந்திருக்காருப்பா பார்க்கலாம், அப்புறம் ஏன் வேட்பாளரை போட்டிங்க? நட்டதுக்குள்ள கையில் தீ கட்டிட்டு கேசுவாங்க. சரி பார்த்துக்கோப்பான்னு. இப்படி ஒரு கொடுமை. அந்த கீழே இருக்கிற கிடைக்க அந்த பூத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். நீங்கள் இந்த 9 பேர் இப்போ போட்டிருக்கிறது அருமையான செய்தி. இந்தியாவில் எந்த கட்சிக்கான செய்யலை, சும்மா ரீல் விடுவாங்க. அதுக்காக தான் தம்பி தங்கமணி அவர்கள் எங்களை எல்லாம் போட்டு கள ஆய்வு செய்யணும். எங்கள் களத்தில் என்ன இருக்குது, இங்கே சிமெண்ட் போட்டு வச்சுருக்கு என்ன இருக்குது? அதான் இங்கே தான் அமைச்சர்களாக உட்காந்துருக்கீங்க, மாவட்டத்தெல்லாம் உட்காந்துருக்கீங்க. உங்கள்கிட்ட கணக்கு கேட்டால் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்பீங்க கணக்கு. எனவே இந்த கள ஆய்வுங்கிறது உங்களை உற்சாகப்படுத்துறது, ஊக்கப்படுத்துறது. அதில் நீங்கள் தயவு செஞ்சு இந்த 9 பேர் லேடிஸ் 3 பேர் போட்டிருக்காரு. இந்த கணக்கெல்லாம் பரஞ்சோதி சொன்னார். கபார் ஒப்பிச்சார் மின்னல் வேகத்தில். அதை செயலில் காமிச்சு அந்த சகோதரிகள் ஒரு 1000 ஓட்டுக்கு 100 ஓட்டுக்கு ஒரு ஆளுங்க 1000 தானே ஒரு பூத்துக்கு வரும், அதுக்கு மேலே கிடையாது. நம்ம 9 பேர் போடுறோம், கரெக்டாக 100 ஓட்டு பிரிச்சுக்குங்க. 100 ஓட்டை மட்டும் அவன் கையில் வச்சுக்கிட்டு, ஏம்மா ராமலட்சுமி வந்தியா, ஜானகி அம்மா வந்தியா, ராமலட்சுமி வந்தியா போனேன்னு பேரை மட்டும் கேட்டுட்டு செத்தான் போனேன். எத்தனை ஓட்டு நம்மளுக்கு கேட்டால் புள்ளி விவரத்தக்க 24 மணி நேரத்தில் நமக்கு அந்த ஓட்டு இருக்கா இல்லையா நமக்கு தெரிஞ்சு. அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. நம்மளை கூட்டணி விஷயம் மற்ற விஷயங்கள்லாம் எடப்பாடியார் அவர்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்லிட்டார். தங்கமணி ஐயாவை என்னையும் கூப்பிட்டார். நீங்கள் போய் பெருசாக பேட்டியெல்லாம் கொடுத்து கூட்டணியை கடுத்து விடாதீங்கன்னு. நாங்கள் என்னக்கா கெடுக்க போகிறோம், கூட்டணி வந்தால் நல்லதுங்க. நீ எவனையா திட்டிட்டு வந்துடுவீங்க, அவன் கோச்சிக்கிறாங்க. அப்போ தான் பேசிக்கிட்டு வந்துருக்கேன். இதை உங்களால் போய் இப்படி பேசிட்டாரு அப்படிம்பாங்க. அண்ணா கொஞ்சம் பார்த்துக்கணும், அவர் கையெடுத்து கும்பிட்றாரு. இது ஏங்க வம்பு, நாங்கள் நிருபர்களே பார்க்கறது இல்லைன்ட்டோம். இப்போ எங்களை வரும்போது நீட்டுறாங்க மைக்க, வணக்கம் ஐயா வணக்கம் ஐயான்னு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரபரப்பாக சொல்லணும், அவங்களுக்கு செய்தி வரணும். இங்கே சொன்னாங்க எங்களை கட்சி விட்டு நீக்கிடுவார் எடப்பாடியார். இப்படி ஒரு கொடுமை போய்கிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு பொறுப்புகள், ஒரு நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னால் அதுக்கு நிறைய வேதனையில் இருக்கார். எவன் வந்தாலும் சும்மா வரான். 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில் கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, விலையை நம்ம 7 நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது எங்கே போகிறது? அது ஸ்டாலின் அடித்து கொள்ளையடித்து வச்சுருக்கார். அவர் பேசின உடனே பொட்டியை தூக்கி கொடுத்துட்றாரு. அவர் மகராஜே கொடுக்குறது சரியா, பின்ன போய் வாங்கிக்கோங்கன்னு போனால் அங்கே ஜெயிக்க முடியாதுங்க. இப்போ மார்க்கெட் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது அதிமுக மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. எடப்பாடியாருக்கு தான் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் சொல்கிறாங்க. பின்ன ஏன் தலைவராக கொஞ்சம் ரூபாயை குறைச்சிக்கிட்டா என்ன, இதை வச்சு தான் நாங்கள் பிஸ்னஸே நடத்தினோம் அப்படிங்கிற இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த கொடுமையில் இப்போ எடப்பாடியார் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ரணவேதனை ரத்தத்தில் அப்படி சுற்றி வலிச்சு போட்டுட்டு அதோடு இப்போ பெரட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நல்ல செய்தி வரும். இந்த நாடு உருப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிமுக கழகம் வெற்றி பெற வேண்டும். அதை எம்ஜிஆர் அவர்கள் அம்மா அவர்கள் செஞ்சாங்க.